வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு மிகவும் சிறப்புமிக்கது. நம் வாழ்க்கையோடு நேரடியாக பிணைந்த ஒரு திருவிழா, ஆயுத பூஜை. நாம் ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஆயுத பூஜையையும் கொண்டாடுகிறோம். ஆனால் பலருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஏன் ஆயுத பூஜை செய்ய வேண்டும்? அது ஒரு மத கடமையா அல்லது பழமையான வழக்கமா? இல்லை அதற்கு இன்னும் ஆழமான ஒரு அர்த்தமா இருக்கிறது என்று. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த கேள்விகளுக்கு முழுமையான பதிலை உங்களுக்கு கொடுக்கப் போகிறேன். புராணம், வரலாறு, பண்பாடு, அறிவியல், சமூகம் இவை அனைத்தையும் இணைத்து ஆயுத பூஜையின் முக்கியத்துவத்தை விரிவாக பார்க்கலாம். புராணக் கதை. தேவி மகாத்மியம். மகிஷாசுரன் என்கிற அசுரன் உலகத்தை துன்புறுத்தினான். எல்லா தேவர்கள் கூடினார்கள். அவர்களின் சக்திகள் ஒன்று சேர்ந்து துர்க்கை தேவி பிறந்தாள். 9 நாட்கள் கடும் யுத்தம் நடந்தது. 9வது நாளில் அவள் எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு போரிட்டாள். 10வது நாளில் அவள் மகிஷாசுரனை வென்றாள். அதுதான் இன்று நாம் கொண்டாடும் விஜயதசமி. ஆனால் இந்த 9 நாட்கள் தேவி தனது ஆயுதங்களை அர்ச்சனை செய்ததும் அவற்றை தெய்வீகமாக மதித்ததும் தான் ஆயுத பூஜைக்கு அடிப்படை. தேவியின் கையிலுள்ள ஆயுதங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தமுண்டு. திரிசூலம், 3 குணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி. சக்கரம், நேரத்தை அடக்கும் சக்தி. வில், வாள், அசுர சக்திகளை வெல்லும் சக்தி. வரலாற்று பின்னணி. சோழர், பாண்டியர், சேர அரசர்கள் காலத்தில் போருக்கு முன் வீரர்கள் தங்கள் வாள்களையும் கவசங்களையும் பூஜை செய்தார்கள். வீரர்கள் மட்டுமில்லாமல் விவசாயிகளும் தங்கள் கருவிகளை சுத்தம் செய்து பூஜை செய்தார்கள். ஆயுதம் என்றால் வாளீட்டி மாத்திரமல்ல. உழவுக்கு கருவி, தொழிலுக்கு கருவி, கலைக்கு கருவி, இவையெல்லாம் ஆயுதமே. புலவர் சொன்னார், உழவன் உழுவதைத் தவிர வேறு வழியில்லை. கருவியில்லாமல் தொழில் நடக்காது. எனவே கருவியை மதிப்பதே தெய்வத்தை மதிப்பது. பண்பாட்டு நடைமுறைகள். தென்னிந்தியாவில் விவசாயிகள் கருவிகளுக்கு பூஜை செய்கிறார்கள். வாகன பூஜை. டிரைவர்கள் கார், பைக், லாரி எல்லாம் அலங்கரிக்கிறார்கள். மாணவர்கள் புத்தகங்களும் பேனாவும் பூஜை. தொழிலாளர்கள் இயந்திரங்களை அலங்கரிக்கிறார்கள். ஒரு விவசாயி தனது கருவிகளை பூஜை செய்யாமலிருந்தால் அவன் வாழ்க்கையே நின்று போகும். ஏனெனில் கருவிதான் அவன் உயிர். அறிவியல் மற்றும் நடைமுறை கோணம். கருவிகளை சுத்தம் செய்வதால் பராமரிக்க முடிகிறது. இயந்திரங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் ஓய்வு, எண்ணெய் சரிபார்ப்பு, இதுவே மெயின்டெனன்ஸ். நன்றியுணர்வு. ஒரு இயந்திரமில்லாமல் தொழில் சாத்தியமில்லை. மனோவிஞ்ஞான பார்வை. கருவிகளை தெய்வமாக கருதினால் தொழிலில் அக்கறை அதிகரிக்கும். ஒரு தச்சன் தன் அம்பு, சுறா, சுத்தியை மதிக்கிறான் என்றால் அவன் வேலைத்தரம் உயர்ந்திருக்கும். ஒரு மெக்கானிக் தன் ஸ்பானர், ரெஞ்சை மதிக்கிறான் என்றால் வாகனங்களை சரியாக சரி செய்வான். அதேபோல ஒரு மாணவன் தன் புத்தகங்களை மதிக்கிறான் என்றால் அவன் படிப்பில் வெற்றி பெறுவான். நவீன உலகில் ஆயுத பூஜை. ஐடி ஊழியர்கள் கணினி, லேப்டாப். பொறியாளர்கள் இயந்திரங்கள். டாக்டர்கள் மருத்துவ கருவிகள். டிரைவர்கள் வாகனங்கள். யூடியூபர்கள் கூட கேமரா, மைக், லைட் இவையெல்லாம் ஆயுதம். நீங்க பாக்குறீங்களா? இந்த வீடியோ எடுக்க நான் பயன்படுத்துற கேமரா, மைக் இவையெல்லாம் எனக்கு ஆயுதம். இத மதிக்கணும், பூஜை செய்யணும். அப்பதான் நல்ல உள்ளடக்கம் உங்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும். கதைகள், மேற்கோள்கள், பழமொழிகள். கருவி கைவிட்டால் கலை கைவிடும். உழவின் பெருமை. உழுவார் உலகத்தார்க்கு ஆணி. விவசாயி கருவியை அலட்சியம் செய்தால் எவ்வாறு இழப்பு ஏற்பட்டதையும், கருவியை மதித்தால் எவ்வாறு வளம் வந்ததையும் சொல்லலாம். தியாகராஜ சுவாமிகள், பாரதி போன்றவர்களின் மேற்கோள்களையும் சேர்க்கலாம். ஆகையால் நண்பர்களே, ஆயுத பூஜை என்பது வெறும் மதவிழா மட்டுமல்ல. அது நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூச்சுடனும் பிணைந்த ஒரு தத்துவம். நாம் தினமும் பயன்படுத்தும் கருவிகளுக்கு நன்றி சொல்லும் நாள். இன்றைய இளம் தலைமுறைக்கு என் வேண்டுகோள்,
பூஜையை வழக்கமாக மட்டும் பண்ணாதீங்க. அதன் அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. அப்போதான் நம்ம தொழிலும் நம்ம வாழ்க்கையும் உயர்ந்து நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.